வணக்கம். நாம இன்னைக்கு கீரோ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நீங்க ஷேர் பண்ணின தகவல்கள் படி இது ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டூல் இல்லையா? ஆமா, இது ஏஐ கோடிங்கிற்கு ஒரு கட்டமைப்பை கொண்டு வர்றதுல கவனம் செலுத்துது. சரி. மத்த ஏஐ கோடிங் கருவிகள் நிறைய இருக்கே. இதுல என்ன அப்படி ஸ்பெஷல்? எப்படி இது வித்தியாசப்படுதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே. அப்போ நீங்க சொன்ன மாதிரி கீரோ வெறும் கோட் எழுதி தர்ற ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இல்ல. இது ஸ்பெக் ட்ரிவன் டெவலப்மெண்ட்டை ரொம்ப வலியுறுத்துது. ஆமா, குறிப்பீடு சார்ந்த மேம்பாடு. நடைமுறையில இதுக்கு என்ன அர்த்தம்? சில சமயம் ஏஐ கிட்ட நாம ஒரு ஐடியா சொன்னா அது பாட்டுக்கு ஏதோ கோடு கொடுக்கும். ஆனா இங்க அந்த முறைய ஒழுங்குபடுத்த பாக்குறாங்க. நீங்க ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா அது முதல்ல தெளிவான தேவைகள், அப்புறம் ஒரு சிஸ்டம் டிசைன், அப்புறம் அந்த சின்ன சின்ன டாஸ்கா பிரிக்குது. ஓ, அப்போ எடுத்த உடனே கோடு இல்ல, முதல்ல பிளான். அதேதான் ஒரு ப்ளூபிரிண்ட் நாதினி. அது நீங்க சரி பார்க்கலாம். அப்புறம்தான் கீரோ ஏஜென்ட்டுகள் அந்த பிளானை வச்சு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது எதுக்கு முக்கியம்? குழப்பத்தை தவிர்க்கவா? கண்டிப்பா. குறிப்பா பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல சில பேர் சொல்ற மாதிரி வைப் கோடிங்ல இருந்து, அதாவது தோராயமா கோடிங் பண்றதுல இருந்து நிஜமாவே பயன்படுத்தக்கூடிய வயபிள் கோடு உருவாக்குறதுக்கு இது உதவுது. ஒரு இன்ஜினியரிங் கண்ணோட்டத்தை கொண்டு வருதுன்னு சொல்லலாம். ஓகே ஓகே. அப்போ இந்த ஏஜென்ட் ஹுக்ஸ்ங்கிற விஷயம் அது எப்படி இந்த அமைப்புக்குள்ள வருது? கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆமா, அது ஒரு நல்ல ஃபீச்சர். நீங்க ஒரு ஃபைலை சேவ் பண்ணும்போது அதுக்கு தேவையான டாக்குமெண்டேஷனையோ இல்ல யூனிட் டெஸ்டையோ தானா எழுதுறத யோசிச்சு பாருங்க. அட, அப்போ நாம மறந்தாலும் அதை செஞ்சுடுமா? ஆமா, இந்த ஹுக்ஸ் நீங்க முன்னாடியே செட் பண்ணி வச்ச சில ப்ராம்ப்ட்ஸ், சில நிகழ்வுகள் நடக்கும்போது பின்னணியில ஏஐ ஏஜென்ட்களை வேலை செய்ய வைக்கும். பிராக்டிக்கலா யூஸ்ஃபுல்லா இருக்கா? கண்டிப்பா. தரியா பெட்ராஷ்காங்கிற ஒரு யூசர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அடிக்கடி டெஸ்ட் டாக்குமெண்டேஷன் எழுத மறந்துடுவாங்களாம். ஆனா கீரோல ஹூக் செட் பண்ணிட்டா அதை பத்தி யோசிக்கவே வேண்டியது இல்லையா. வாவ், இது டெவலப்பர்ஸ் வேலைய இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்கும் போலே. நிச்சயமா, வேலையை ஆட்டோமேட் பண்ணி வேகத்தையும் கூட்டுது. சரி, இந்த டூல் மத்த சிஸ்டம்ஸ் கூட எப்படி இன்டகிரேட் ஆகுது? வெறும் டெக்ஸ்ட் இல்லாம வேற மாதிரி இன்புட் கொடுக்க முடியுமா? முடியும். இது மல்டி மாடல் இன்புட்ஸை ஏத்துக்குது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு யூஐ டிசைன் படத்தை காட்டுனா, ஓ, ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி. ஆமா, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி யூஐ கோட் ஜெனரேட் பண்ண உதவும். அப்போ யூஐ டெவலப்மெண்ட் இன்னும் வேகமாகும். சூப்பர். வேற என்ன மாதிரி இன்டகிரேஷன்ஸ் இருக்கு? இது எம்சிபி இன்டிகிரேஷன் மூலமா உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற டூல்ஸ், டாக்குமெண்ட்ஸ், டேட்டாபேஸ், ஏபிஐஸ் கூட எல்லாம் கனெக்ட் ஆகும்னு சொல்றாங்க. எம்சிபினா? அதுக்கு விரிவாக்கம் அவங்க சரியா சொல்லல. ஒருவேளை மல்டி கான்டெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கலாம். பலவிதமான சோர்ஸ்ல இருந்து தகவலை எடுத்து வேலை செய்யும் போல. சரி சரி. இது விஎஸ் கோட் எக்ஸ்டென்ஷனாவும் கிடைக்குதா? ஆமா, அதனால டெவலப்பர்ஸ் அவங்களுக்கு பழக்கமான சூழலையே அதை பயன்படுத்தலாம். இப்போ யூசர்ஸ் அனுபவத்துக்கு வருவோம். அவங்க சொல்ற விஷயங்கள் ஆச்சரியமா இருக்கு. 2 நாள்ல ஒரு செக்யூர் ஃபைல் ஷேரிங் ஆப் ஐஹோர் ஜெசோவெட்ஸ் பண்ணிருக்காராம். ஆமா, அது பெரிய விஷயம். டக்கோட்டா லுவாலன்கிறவர் ஒரு வீக்கெண்ட்ல ஒரு ஐடியாவை ஒர்க்கிங் புரோட்டோடைப்பா மாத்திட்டாராம். சதீஷ் வீரா சொல்றது இன்னும் இன்ட்ரெஸ்டிங். சில வரி குறிப்புல இருந்து ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் மாதிரி டீடைல்டு யூசர் ஸ்டோரிஸ்லாம் கிருவே ஜெனரேட் பண்ணிடுச்சான். பல நாள் வேலையை மிச்சப்படுத்திருக்கு. ஆமா, அந்த வேகம், அந்த கட்டமைப்பு, இது எல்லாம் நிறைய பேர் ஹைலைட் பண்றாங்க. ஆனா அதோட நிக்கல. வேற என்ன சொல்றாங்க? அனுஜ் தியாகி மாதிரி ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் வேலையை வேகமாக்குறது மட்டும் இல்ல, நல்ல தரமான கோட் எழுதவும் சிஸ்டம் ஆர்கிடெக்சரை பத்தி சரியா யோசிக்கவும் தூண்டுதான். ஓ, அப்போ கோட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகுது. ஆமா, அதனால இது வெறும் கோட் ஜெனரேட்டர் இல்ல, ஒரு நல்ல இன்ஜினியரிங் பார்ட்னர் மாதிரி செயல்படுதுன்னு சொல்றாங்க. டேனியல் ஹெபலிங் சொல்ற மாதிரி புது டெக்னாலஜி கத்துக்கிற தடைகளை கூட இது குறைக்குதான். அப்போ மொத்தத்துல ஏஐ வச்சு சாஃப்ட்வேர் பண்றவங்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை குறிக்குது? இது நம்ம ஐடிக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சரடா ஏஜென்ட்ஸ் மூலமா வேலை செய்யற ஒரு முறைக்கு நம்ம போறோங்கிறத காட்டுது. அதாவது ஏஐயோட வேகமும் வேணும், அதே சமயம் நல்ல இன்ஜினியரிங் பிராக்டிஸும் வேணும். அதுக்கு இது உதவுதா? சரியா சொன்னீங்க. அந்த இடைவெளியை குறைக்க இது முயற்சி பண்ணுது. இதுக்கு பின்னாடி கிளாட் 3.5, சொனெட் இல்ல ஓபஸ் மாதிரி சக்தி வாய்ந்த ஏஐ மாடல்களையும் பயன்படுத்துறாங்க. சுருக்கமா சொன்னா கிரோ குறிப்பீடுகள் மூலமா ஏஐ கோடிங்கிற்கு ஒரு கட்டமைப்பு கொடுக்குது. ஏஜென்ட் ஹுக்ஸ் மூலமா சில வேலைகளை ஆட்டோமேட் பண்ணுது. ஆமா, மொத்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் கூட நல்லா இன்டகிரேட் ஆகுது.
வேகத்தை அதிகப்படுத்துது, ஆனா அதே நேரம் கண்ட்ரோலையும் குவாலிட்டியும் விடாம பாத்துக்குது. இது இப்போதைக்கு ப்ரிவ்யூ வெர்ஷன்ல இலவசமா கிடைக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புதில்ல. ஏஐ இப்படி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இன்னும் ஆழமா வரும்போது, ஆமா, இந்த குறிப்பீடு சார்ந்த அணுகுமுறை எதிர்காலத்துல நாம சாஃப்ட்வேரை எப்படி டிசைன் பண்றோம், எப்படி உருவாக்குறோங்கிற அந்த அடிப்படை விஷயத்தையே எந்த அளவுக்கு மாத்தும்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதுதான் $1,000,000 கேள்வி. இது எப்படி போகுதுன்னு பார்க்கணும்.